குழந்தையை தூங்க வைக்க என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? கால்ல போட்டு தட்டுவேன் சார். கால்ல போட்டு ஆனா தட்டுவீங்க. பொறுமையா தட்டினா தூங்க மாட்டான். வேகமா போட்டு தட்டணும். என்ன சொல்கிறீர்கள்? இதுல ஒரு பாப்பா இருக்கு. எப்படி போட்டு தட்டுவீங்க? ஸ்லோவா தூங்க மாட்டான். நீங்க தட்டி தூங்க வைக்கலாமா, அடிச்சு தூங்க வைக்கிறீங்க? நக்கல்யா அவனுக்கு. சாயந்தரம் 6 மணிலேருந்து தூங்க வைக்க மாட்டோம். நீயும் டான்ஸ் ஆடு, நானும் ஆடுறேன், என் ஹஸ்பண்டையும் சேர்த்து எவ்வளோ தூரம் எங்கள் 3 பேர்னால டயர்டாக்க முடியுமோ. என்னடி இது? அவன் கண்ணெல்லாம் சொருகி இதுக்கு மேலே என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனா தூங்கிடுவான். டான்ஸ் ஆட வச்சு அது இது பண்ணி என்ன வேணாலும் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்களே. அது பழகிருச்சு. என்னடி சொல்ற? என்னெல்லாம் பண்ணுதுங்க குழந்தைங்க தூங்காம? எப்படி எல்லாம் உங்களை வெறுப்பேத்துது? நம்மளே தூங்க விட மாட்டாங்க சார். படுத்தோம்னா மேல ஏறி மிதிக்கிறது, மூஞ்சில குதிக்கிறது. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ. குதிக்கிற குதியில ஐயா சாமி நான் படுக்கவே இல்லை, நான் உட்காந்துக்கிறேன்பா, என்ன ஆளை விட்டுரு, நீ படுத்தாதான் நான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளையே மாத்தி விட்டுருவாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? என்ன பண்ணி தூங்க வைப்பீங்க அப்ப? சார் இருக்கவே இருக்காரு எங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தர். அவரை கூப்பிட்டுட்டோம்னா அவர் தோல்ல போட்டு தட்டிட்டு நடந்துட்டே இருப்பாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அப்படியும் தூங்கலன்னா பைக் எடுங்க, பைக் எடுத்து மூஞ்சில காத்து ஃபோர்ஸா அடிச்சா அந்த இதுல அவங்க ஒரு மயக்கத்துக்கு போயிருவாங்க. அப்படியே தூங்க வச்ச குழந்தைய அப்படியே கொண்டு வந்து வீட்டுல தூங்க வச்சிருவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டேன், பார்த்தா அவன் என்னையே பார்த்துட்டு இருப்பான். அதனால தொட்டில் இப்படி தான் ஆட்டுவேன், இப்படி ஆடுறது, இப்படி ஒளிஞ்சிட்டு இப்படி ஆடிட்டு இருப்பேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. சரி தூங்கிட்டானான்னு எட்டி பார்த்தா அதுதாங்க சார் கடுப்பா இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருப்பான், என்னைய பார்த்துட்டே இருப்பாங்க சார். சாம்பார் அப்ப எனக்கு கீழே இறங்கி கதவை திறக்க சொல்லுவாங்க. அப்ப வந்து பாம் பாம் அப்படின்பேன். பாம் பாம்னா பேயின்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். ஐயோ பேயினே சொல்லாமேமா, அத பாம் 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 வருது அப்படின்னா ஒரே ஓட்டம், எங்கனாலும் என்கிட்ட வந்துருவாங்க. ஓ அப்படியா விஷயம்? நீங்க எப்படி டப்புனு பிள்ளைய தூங்க வச்சீங்க? குறிஞ்சி மலை தேடாம் சரிஞ்சி படுத்திருக்கும் சந்தனமே கண்ணுறங்கு ஆரிரர ஆரார ஆரிரர. இப்ப இந்த பாட்டை பாடி அப்படி தொட்டில் அப்படி மெதுவா ஆட்டிட்டு இருந்தா எவ்வளவு நேரத்துல தூங்கிடும்? அது வந்து ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் தான். ஓப்பனா பாடுங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்க அது இது என்னமா ரிஸ்க்? அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, எங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன கொடுமை சரவணன். கோவம் வந்தா வீட்டுக்காரர் என்னெல்லாம் சொல்லுவீங்க? அது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லவே முடியாதுல. அங்க ஏதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாப்பீங்களா? இல்ல. ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னு பாப்பீங்களா? அப்படி பாரு. நான் என்ன கேக்குறேன், அதையே செய்யலாம்னா குழந்தைக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, நோக்கத்துக்கு ஏதோ ஒண்ணு பாட வேண்டியதானே என்ன? சபாஷ், சரியான போட்டு. ஏன் நீங்கள் தாலாட்டு பாடுவதில்லை? தாலேலோ தாலேலோன்னு ஒரு சாங் பாடுவோம். சரி பாப்பா தூங்குன்ட்டு நாங்களும் பாடிட்டே இருப்போம், ஸ்லோவா பாடுவோம். தூங்க மாட்டான். அப்புறம் எனக்கே கோவம் வந்து தாலேலோ தாலேலோன்னு கத்த ஆரம்பிச்சிருவேன். சரின்னு லைட்டா கண்ணை மூடுவான். சரின்ட்டு அந்த டைம்ல ஏதாச்சும் வேற வரன்ட்டு போயிட்டு வரதுக்குள்ள திருப்பி என்ன பண்றேன்? தாலேலோ எப்படி ஆரம்பிச்சு எப்படி போகும்? தாலேலோ தாலேலோ ஆராரோ ஆரீராரோ கண்மணியே தெல்லமுதே. அப்படியே தூங்குற மாதிரியே நடிப்பான் சார் செம்மையா. அது தூங்கிட்டான், நம்ம போய் கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம். பேன் கத்துவான். தாலேலோ தாலேலோன்னு கத்திட்டே இருப்பேன். 1 மணி ஆகிடும், அவங்க அப்பா வந்துடுவார். அவங்க அப்பா நாட்டிகிட்டே இருப்பார், தூங்கிடுவான். என்னடி இது? ஆக்சுவலா எனக்கு என்ன புரியலன்னா, மண்டையில முழுக்க அந்த போனை போய் எடுத்து பார்க்கணுங்கிறதே இருக்கிறப்ப எப்படி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைய தூங்க வைப்போம்? இது ஒரு நல்ல கேள்வி. நமக்கு என்ன தெரியல சார், அது ஆக்சுவலி நம்ம போய் ஃபோன் பார்க்கணும், இன்ஸ்டாகிராமில் நமக்கு லைக்ஸ் வந்திருக்கா அப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள அவர் கத்த ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா தானே கொடுத்துட்டு. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆக்சுவலா இதுக்கு நீங்க கத்தக்கூடாது, உங்க வீட்டுக்காரர் தான் கத்தணும் டெக்னிக்கலி. இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை பளு இருக்குங்கிறது புரியுது, நீங்க மென்டலி நிறைய எங்கேஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவன் தூங்குற டைம்ல நான் அவனை வச்சு ரீல்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன் சம்டைம்ஸ். வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. இது பண்ணாதீங்க பசங்களா.
நீங்க டோன்ட் ட்ரை டு அவங்கள டாயா ட்ரீட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் சரி ஓகேவா தூங்கல வா ரீல்ஸ் பண்ணலாம் வா 2 பேரும் போய். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. எங்க அம்மா வந்தானே அம்மா இந்தாம்மா பாப்பா தூங்க வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே அஜெண்டா தான் இருக்கு. இப்படி கொஞ்ச நேரம் இழுத்தோம்னா அம்மா வந்துருவாங்க, இல்லாட்டி வீட்டுக்காரர் வந்துருவாரு, கொடுத்துட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளம் அம்மாக்களின் சிக்கல் இதுதான். வேலை பளு நிறைய இருக்கு. அப்ப பாட விருப்பம் இல்ல ஒண்ணு, ரெண்டாவது பாட நேரம் இல்ல. ஓ அப்படியா விஷயம்? யாருகிட்ட பதில் இருக்கா? இந்த பக்கத்தில் உள்ள அந்த தாலாட்டு பாடி தூங்க வைத்த பாட்டிகளோ அம்மாமாரோ வேலையே இல்லாமல் அன்னைக்கு இருந்தம்மா. 4 மணிக்கு எந்திரிச்சு ஆடு மாடு பார்த்து விவசாயம் பண்ணி இது சோத்தை ஊற்றிக்கிட்டு காட்டுக்கு போகணும். கருவ மரத்தடியில் தொட்டியை கட்டி போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு வேலை பார்த்தவங்களாம் இருக்கிறோம். காலையில எந்திரிச்சு குக் பண்ணணும், உனக்கும் சேர்த்து குக் பண்ணணும், எங்களுக்கும் குக் பண்ணணும், அது இல்லாம வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு முடிக்கணும். இது வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம். நான் வேற சமைக்கணுமே அப்படிங்கிற ஒரு லைனை, நான் எனக்கு சமைக்கணும், உனக்கு சமைக்கணும், உங்க அப்பாவுக்கும் சமைக்கணும், 3 பேருக்கு சமைக்கணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 3 வேளையும் சமைக்கணும். இதை நான் எப்படா சமைப்பேன்? ஒண்ணு. அப்புறம் துணி துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், இடையில ஃபீட் பண்ணணும், அது இல்லாம அதெல்லாமே ப்ராஜெக்ட் கீழே வருதா? என்ன கொடுமை சரவணனது. டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கலைச்சு போட்டதெல்லாம் மறுபடியும் எடுத்து திருப்பி ஒரு நாளைக்கு 4-5 தடவை எடுத்து கலைச்சு போட்ட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இவங்க சொன்னதுல பாட்டா பாட முடியுமா உடனே? நீ கலைச்சு போட்ட துணியெல்லாம் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு சோர்ந்து போறேன்டா டயர்டாவும் ஆறேன்டா. என் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் குப்பரை விழுந்தது நான் பார்க்கவே இல்லை. இல்ல புரியல. நான் ஃபர்ஸ்ட் வந்து பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தை பிறந்து ஒரு 5 months வரைக்கும் என்னால் ஈஸியாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் குழந்தையும் மேனேஜ் பண்ணிட்டு பொட்டிக்கும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் வந்து நீ வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி என் மனசில் யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். பொட்டிக் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் வந்து ஏதோ நான் வந்து ஆரம்பித்து அதை ஃபெயில் பண்ண மாதிரி எனக்கு ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, இந்த ஒரு சின்ன சின்ன மைல் ஸ்டோனாக என் குழந்தை அச்சீவ் பண்ணுதில்ல, அதெல்லாம் நான் நிறையா பார்க்காமே விட்டுடுறேன். 2 விஷயம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஒன்று, ஒரு வகையில் நீங்கள் இது ரொம்ப பழைய மெத்தட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன பர்சனல் சொல்யூஷன். இதில் ஒரு தனி மனித ரகசிய ஆறுதல் இருக்கு. குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நீங்களும் உங்கள் பிள்ளை மட்டும், அதுக்கும் அது புரியாது. ஆனால் என்னன்னா உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் கொட்டி தீர்த்துட்டீங்கன்னு ஏதோ ஒரு லெவலில் ஒரு சின்ன இருக்கும். ஆனால் இதை விட நான் ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லேன். டோன்ட் பி அட் கில்ட். யூ கைஸ் ஆர் கான்டெம்பரரி விமன். படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, அதற்குண்டான யதார்த்தமான சிக்கல்கள் குடும்ப வாழ்வில் இருக்கும். இதே மாதிரி குழந்தையோட பெஸ்ட் ஆஃப் த மொமெண்ட்ஸை போன தலைமுறை பெண்களும் பார்க்கல. நீங்க பெண்கள் தாய்மையிலேருந்து விலகி போக 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 ரொம்ப தாய்மை உணர்வோட மாறுறீங்க.